ஒத்தக்கடை பகுதி பொறுப்பாளர், அமெரிக்கா ட்ரம்புக்கு பொறுப்பாளர் நான் தான் அப்படின்னு ட்ரம்புக்கே கட்சி ஆரம்பிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்கார சமூகம் இந்த சமூகம். ஆனால் ஒரு பெரிய தீண்டாமை நீடிச்சுக்கிட்டே இருக்கு. இங்கே இருக்கிற நிறைய பேர்கிட்ட அது ஐயா மருத்துவர் ராமதாஸ் காலத்திலேருந்தே இருக்கு. எந்த கட்சியில் இருக்கீங்க? இது எங்க நான் கேட்குற ஆளுங்க பொதுவாக தம்பிங்கள்ட்ட கேட்குறாங்க, எந்த கட்சி? தமிழக ஆளுமை கட்சியில் இருக்கும் அண்ணன் வேல்முருகன்ட்ட. அவர் வன்னியர்ல ஏண்டா டேய், என்னடா ஒரு நாடார் கட்சி ஆரம்பிச்சாங்க ஏத்துக்கிறா, கோனார் கட்சி ஆரம்பிச்சா ஏத்துக்கிறா, முதல்வர் கட்சி ஆரம்பிச்சா ஏத்துக்கிறா, மறவர் கட்சி ஆரம்பிச்சா ஏத்துக்கிறா, ஏதாவது ஒரு கட்சியில இருந்தா ஏத்துக்கிறா, பல்லர் கட்சி ஆரம்பிச்சா ஏத்துக்கிறா, பறையர் கட்சி ஆரம்பிச்சா ஏத்துக்கிறா. ஆனா ஒரு தமிழ தீண்டாமை போல தமிழ் சமூகத்தின் பெருங்குடியாக இருக்கிற ஒரு வன்னிய சமூகத்தில் பிறந்து விட்டார் என்பதற்காக ஐயா ராமதாசா, அது வடமாவட்ட கட்சி, அது ராமதாஸ். ஆனா இங்க இருக்கிற சீமான் போய் கடலூர்ல நிக்கலாம், ஆனா அண்ணா இங்கிருந்து வந்தா இங்க நிக்க முடியாதுன்ற ஒரு போலியான பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கிற ஒத்தக்கடை, இந்த போராளிகள் நிறைந்த ஒத்தக்கடை மண்ணிலிருந்து சொல்கிறோம், அண்ணன் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவராக இருக்கிற, அண்ணன் போராளியாக இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இந்த மேடை பேச்சுக்காக சொல்லல, இது நடக்கும். அதுதான் அது மிகப்பெரிய வெற்றியாக அமையும். தென் மாவட்டத்தில் நின்று தனது வெற்றியை பதிவு செய்வார்.